அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கஜமுகன் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பின்னாடி வந்து சிலையை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விநாயகர் சிலை தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நாம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து ஸ்ரீ ராஜேஸ்வரி விநாயகர் சிலை மற்றும் மண்பாண்டங்கள் விற்பனை கலைக்கூடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் ராஜகணபதி கோயில் ஸ்ட்ரீட்லயே முன்னாடி வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்கேயே வந்து ஒரு 3 குடோன் இருக்கு. ரொம்ப அற்புதமான விநாயகர் சிலைகள் எல்லாமே இங்க இருக்கு. உள்ள போயிட்டு நம்ம என்னென்ன விநாயகர் சிலைகள் இருக்குன்னு சொல்லி பாத்துடலாம் வாங்க. நான் ஃபர்ஸ்ட் நம்ம கடையோட பேரு, கடை வந்து எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லுங்க. நம்ம கடை வந்து கடை பேர் வந்து ஸ்ரீ ராஜேஸ்வரி விநாயகர் விநாயகர் ஸ்ரீ ராஜேஸ்வரி விநாயகர் சிலை விற்பனை. இந்த விநாயகர் சிலை மட்டும் தான் வைக்கீங்களா? ஆமாம், இங்கே வந்து நாங்கள் வருஷமாக அவருக்கு 32 வருஷமாக வியாபாரம் பண்ணிருக்கோம். ஓ, 32 வருஷமா நீங்க வந்து விநாயகர் சிலைகள் எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு குடோன் எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு குடோன் இருந்துச்சு. 2 குடோன், இது ஒரு குடோன், அங்க ஒரு குடோன் இருக்கு. ஸோ மொத்தம் 3 குடோன் இருக்கு. சரிங்க. நம்ம கிட்ட எத்தனை அடியிலிருந்து எத்தனை அடி வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை இருக்கு? நாணயம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அதாவது நாணயம்னா 6 அடிக்கு கொஞ்சம் கம்மி. சரி, அதுல இருந்து 50 அடி 10 அடி வரலும் இருக்கு நம்மகிட்ட. ஓ, 6 அடியிலிருந்து 10 அடி வரலும் நம்ம கிட்ட வந்து விநாயகர் சிலைகள் இருக்கு. எவ்வளவு ரேட்ல இருந்து எவ்வளவு ரேட்லாம் வரும்? 50 ரூபாயில இருந்து 50,000 வரலும் இருக்கு. 50 ரூபாயில இருந்து 50,000 வரும். எப்படின்னா எல்லாமே நீங்களே வந்து தயாரிச்சு நீங்களே எக்ஸ்போர்ட் பண்றீங்களா? இல்லை, இந்த ஒரு நாங்கள் ஒரு 8 வருஷமா நாங்களாம் சொந்தமா செஞ்சுட்டு நீங்களே வந்து மித்த மீதி வருஷம்லாம் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வித்துருக்கோம். இப்போ வந்து நீங்களே இந்த 8 வருஷமா நாங்களே சொந்தமா செஞ்சு பார்த்தோம். பின்னாடி வந்து எல்லாம் அந்த கூழ் எல்லாம் மாவுலாம் எல்லாம் கிழங்கு மாவுலாம் கூழ் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த துணியெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த 2025 புது மாடல் விநாயகர் நிறைய இருக்காங்க. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஆமா, பக்கத்துல கையாடுற மாதிரி ஒரு நாங்கள் ஆமா, ஒரு ஆசீர்வாதம் நாங்கள் இப்போ வந்து சிலையை செஞ்சா விட்டா போடணும்னு செய்யறதில்ல. அது வந்து மக்களுக்கு சாட்டிஸ்ஃபைஸாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு இது மாதிரி நான் சொல்கிறோம். அதை வந்து அமர்கலம் படத்தில் பார்த்தீங்கன்னா கவுர் கட்டி இழுத்துட்டு இருப்பாங்க அந்த ஆமா ஆமா ஆமா, அதை வந்து நம்ம மோட்டர் செட் பண்ணி கையில் ஆடுற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி. ஓ, ஆசீர்வாதம் விநாயகரை வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரியான சிலை வந்து அங்கே இருக்கு. இது ரொம்ப புது மாடல்லாம் வந்திருக்கு. இந்த தடவை தர்பார்னு சொல்லிட்டு அது பாம்பே சிலையிலேயே பாம்பே சிலை வந்து பிஓபியில் செய்யறது. அது வந்து முழுக்க கடைச்சட்டில் செய்யப்பட்ட பொருள். நாம் வந்து கிழங்கு மாவு காய்கறி போது இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறோங்க. சரி, இது செய்யறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனுக்கு எந்த ஒரு நீர்நிலைக்கும் மீதிக்கும் எதுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாமே வந்து எல்லாம் கரைஞ்சிருது. மீன்களும் ஈஸியாக சாப்பிடலாம். உணவாயிருது. மாசு கட்டுப்பாட்டு வாரியதுன்னா அரசு ஆணையெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி செய்வோம். நீங்கள் அரசோட வழிமுறைகளை பின்பற்றி தான் செஞ்சுருக்கீங்க. இது அரசு அங்கீகாரப்பட்டதா? நாங்கள் வந்து குள்ளாளர் சங்கம்னு ஒன்று வச்சிருக்கோம். விநாயகர் விற்பனை நிலைய சங்கம்னு ஒன்று வச்சிருக்கோம். அந்த சங்கத்து மூலியமாக எங்கள் சங்கம் எல்லாருமே விநாயகர் கிடைக்கும் எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் கொடுத்தோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இது இல்லாமல் மொத்தம் 3 குடோன் இருக்கு. சரிங்க சரிங்க, நன்றிங்க. போய் உள்ளே போய் இப்படியே பார்த்துக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கலரிங்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. நிறைய சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்காமே இருக்குது. ஸோ கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் கேட்குற மாதிரி கலரிங்லாம் கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய சிலைகள் வந்து புக் ஆகிருக்கு, நிறைய சிலைகள் வந்து புக் ஆகாமல் இருக்குது. உங்களுக்கு சிலைகள் வேணுனாலும் வந்து நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சிலை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். சிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 அடிக்குள்ளே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும். நிறைய சிலைகள் இருக்கிறதுனால வந்து அந்த சிலைகளுக்கு வந்து எப்படி பெயிண்டிங் கொடுக்குறது அப்படிங்கிறத அழகாக வந்து மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த காலுக்குன்னா ஒரு கலர் வந்து லைட்டாக அடித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், அந்த தும்பிக்கைனா அந்த பச்சை, அந்த மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல என்ன கலருங்கிறத அப்படி லைட்டாக அந்த கலரில் ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுறாங்க. ஸோ பெயிண்ட் அடிக்கக்குள்ளே அந்த கலரை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொண்டு வந்துடுறாங்க. பாருங்கள், ஒரு ஐயா வந்து அந்த சிலையில் வந்து எந்த விதமான வெடிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் அந்த காகிதம் மாதிரி ஒன்று வச்சு தேய்ச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குடோனில் வந்து ஓரளவுக்கு ஒரு 6 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய சிலைகள் தான் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
பாருங்கள் 5 அடி 6 அடி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இந்த குடோனில் வந்து இந்த சிலைகள் இருக்குது. பக்கத்து குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடியிலேருந்து இருக்கக்கூடிய சிலைகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ முதல்ல இதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த குடோனில் நம்ம போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் சிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சிட்ருக்காங்க. தெரியுதுங்களா? உள்ளுக்குள்ளே அந்த ஐயா வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் கொடுத்துட்டு இருந்தார். பெயிண்டிங்கு இந்த மேலே இருக்கிற அந்த டேமேஜெல்லாம் வந்து சரி பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே பாருங்கள், இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகரே உருவாக்குறாங்க. பாருங்கள், அந்த பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு மாவெல்லாம் சேர்த்து அந்த கொதிக்க வச்சு பண்ணக்கூடிய அந்த பசை மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு துணி போட்டு நூல் துணி போட்டு ஒட்டிகிட்ருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க உள்ளுக்குள்ளேயே இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த குடோனில் 2 குடோன் ஒட்டியே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விநாயகரோட கை பாருங்கள், ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பாருங்கள், கீழே மேலேயும் போயிட்டுருக்குங்களா? அது பவர் சப்ளை கொடுத்து அது மாதிரி பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? அந்த கை வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிற மாதிரி அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அந்த சின்ன பசங்களும் அடியில் நின்று ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஸோ இந்த விநாயகர் ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி முன்னாடி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய குடோனுக்கு நம்ம போகலாம். இங்கே வந்து 6 அடி அந்த 1 அடி சிலைகள்லாம் பாருங்கள் கீழே இருக்குது. தெரியுதுங்களா? உள்ளுக்குள்ளே பாருங்கள், இந்த சிலை பாருங்கள், சிவபெருமான் நந்தி, சிவபெருமான் மாதிரியே காட்சி கொடுக்குறாங்க இந்த விநாயகர். அதில் ஒரு 2 பீஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கலரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்க. தெரியுதுங்களா? இது பாருங்கள், இந்த விநாயகர் வந்து சிவபெருமான் மாதிரியே இருப்பார். இது பாருங்கள், இவரும் வந்து பார்த்தோன்னா அந்த யானை கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கமும் ஒரு விநாயகர், அந்த காதுக்கு மேலே கூட ஜிகினா ஒர்க்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா அந்த 6 அடி முதல் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த ராஜேஸ்வரி விநாயகர் சிலை சிற்பக்கலை கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்குங்க. நம்ம என்னமோ நினச்சோம், ஆனால் மற்ற கடையோட இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக இருக்குது. அந்த தர்பார் விநாயகர் மாதிரியும் நிறைய விஷயங்கள், அதாவது ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான விநாயகர்லாம் வந்து அற்புதமாக இருக்குது. மான் மேலே நிறைய இங்கே பாருங்க, மாட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் நீங்களாம் பார்க்காத மாதிரியான கலரிங்கில் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், விநாயகர் வந்து காட்சி கொடுக்குறாரு. அது இந்த விநாயகரும் அப்படி சிவபெருமான் மாதிரி அந்த கமெண்டெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். பாருங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிவபெருமானே நீங்கள் சொல்லிடலாம். அந்த கமெண்டெல்லாம் வச்சுட்டு பாருங்களேன், நந்தி மேலே அழகாக வந்து காட்சி கொடுப்பாரு. இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், அதுவும் கரெக்டாக ஒரு 2 பீஸ் சலாரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த யானை கலர்லாம் கொடுத்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. யானை கலர்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், கீழே அந்த 6 அடி சிலைகள்லாம் பாருங்கள், 6 அடி சிலையிலேருந்து அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே எங்கிட்ட எல்லா இதுவும் பண்ணுறாங்க. பானைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்டியல், இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இவங்களோட குடோனு பின்ன தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தாலி, மாட்டு தாலின்னு சொல்லுவோம்ல, அந்த தாலி, இது எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. புக்கான சிலையில இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒட்டிடுறாங்க. புக்கான சிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிடுறாங்க, பேர் ஃபோன் நம்பரோட போட்டு ஒட்டிடுறாங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு சிலைகள் வேணாலும் மறக்காமல் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கடையோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, ஆனால் தெரிஞ்சவர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கடையை வந்து கொஞ்சம் பிரபலப்படுத்தலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவும் வந்து லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.